சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது கடைசியாக ஜெய்பீம் என்ற தரமான சர்வதேச அளவில் மெகா ஹிட்டான படத்தை எடுத்திருந்தவர் டிஜே ஞானவேல். இவரோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் இணையறார் என்ற உடனே மிக பெரும் எதிர்பார்ப்பு உருவானது. அப்படி தான் இந்த படம் உருவாக்கப்பட்டது. மேலும் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மேலும் போலி என்கவுண்டர்ஸை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காராம். மேலும் அமிதாப் பச்சன் இந்த படத்தில் வக்கீலாக நடிச்சிருக்காராம். அவரோடையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து வர சீன்ஸ் தேட்டரில் பட்டய கலப்பும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜை ஸ்பெஷலாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்த கங்குவா பார்த்திங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோடெல்லாம் எங்களால் மோத முடியாது, கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான், அதனால் நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் சோலோவாக ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் என்ன கிடைச்சிருந்ததுன்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு கூடிய விரைவிலே ரிலீஸ் செய்யப்படும் எனவும், அதாவது ஓரிரு வாரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் எனவும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டோடைய நேம் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜெயிலர் படத்தில் வந்த அந்த முக்கியமான வசனம் தான் மனசிலாயோ. இந்த மனசிலாயோ பாட்டு சூப்பர் சுப்பு அவர்கள் எழுதியிருக்கிறதாகவும், அனிருத் மியூசிக் போட்டிருக்கிறதாகவும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இந்த பாட்டை பாடியிருக்கிறதாகவும் ஒரு பக்கம் தகவல் போய்கொண்டு தான் இருக்குது. அதனால் இந்த பாட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாட்டோடைய நெக்ஸ்ட் அப்டேட் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா பாட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்களே கண்டி அதோட அப்டேட்டை இன்னுமே படக்குழு வெளியிடலை. ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஏமாற்றமாக தான் இருக்குது. மேலும் விஜய் நடித்த இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து பிரம்மாண்ட படம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க வேட்டையன் படம் தான். இந்த படம் தான் பார்த்திங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்றணும் என்று சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அவங்க இந்தியன் 2ல் பலத்தை அடி வாங்கிட்டாங்க. இப்போ இந்தியன் 2 கழிச்சு பார்த்திங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆச்சு, தங்கலான் படமும் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் தமிழ் சினிமாவை காப்பாற்றலை. ஆனால் இப்போ வேட்டையன் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கான். அதனால் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் எனவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.